லேபர் டே வீக்கெண்ட் இந்த 3 நாள் முடிய போகுது. இன்னைக்கு வந்து 3rd டே. இப்போ மணி ஒரு 4 மணி ஆக போகுது. எடுத்த ரெண்டல் காரை வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கேஸ் ஃபுல் பண்ணி தான் கொடுக்கணும். எனக்கு கொடுக்கும்போது ஃபுல் பண்ணி தான் கொடுத்தாங்க. இங்கே உள்ள கேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டு, ஸோ நம்ம எப்படி இங்கே பெட்ரோல் போடுவோம் அண்ட் அங்கே இருக்கிற வசதியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதா அந்த வீடியோ. ஸோ இங்கே வீட்டு பக்கத்துலேயே ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் அடிக்கிறேன்னு சொல்கிறது கூட கேஸ் அடிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. கேஸ் ஸ்டேஷன். மோஸ்ட்லி இப்போ யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டில் ரொம்ப ஹையாக இருக்கும். அதில் கலிஃபோர்னியா ஒன்று. இங்கே மித்த ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது கலிஃபோர்னியாவில் கொஞ்சம் கூட தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இங்கே வந்து $4.4. இப்போ நான் கேஸ் போட போகிற ஸ்டேஷனில் வந்து ஒரு கேலனுக்கு வந்து $4.5. ஸோ $1 $82 இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. ஸோ $4.5 பாருங்கள், ஒரு $370 மாதிரி வரும். பட் விலைவாசி படி அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த $1 வந்து $21 $22 வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு கேலன் வந்து $4.49. $4.5 $1 $82 வச்சுக்கோங்க. ஸோ $4.5னா ஒரு $370 அந்த மாதிரி வரும். விலைவாசிப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $1 வந்து $22 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு கேலன்னா 3.25 லிட்ரு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ஒரு $97 அந்த மாதிரி ரேட் வரும். ஸோ அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னைக்கு நிலவரம். இன்னைக்கு டேட் என்ன? செப்டம்பர் 2ஆம் தேதி 2024. ஸோ இதுபடி இங்கே வந்து ஒரு லிட்டர் ஒரு $97-98 வருது. விலைவாசிப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா அப்படியே காவாசி எவ்வளோ வருது? ஒரு $20 வரும் நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ இதுதான் பெட்ரோல் பம்ப்பு. இங்கே வந்து கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து வெலேரோ. இங்கே வந்து பெட்ரோலும் டீசலும் ரெண்டுமே கிடைக்கும். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரோல் பம்ப் தான் இங்கே. ஸோ அங்கே இருக்கிறதா அந்த பெட்ரோல் பம்போட ஸ்டோரு. அங்கே வந்து பேசிக் இந்த சார்ஜரு, தண்ணி பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் உள்ளே போயிட்டு நம்ம பணம் கட்டிட்டு இங்கே வந்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம பே பண்ணிட்டு பெட்ரோல் செல்ஃப் சர்வீஸ் தான், பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இங்கே பாருங்கள், 3 வகையான இருக்குது. 87, 89, 91. இது வந்து அந்த குவாலிட்டியை பொறுத்து சொல்லுவாங்க. இது வந்து 4.49, இது 4.69, இது வந்து 4.89. கருப்பு கலர் இருக்கு பாருங்க, இது வந்து கேஸ், அதாவது பெட்ரோலு. இதுவே பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து டீசல். ஸோ நான் வந்து இங்கே வந்து கார்டு இன்சர்ட் பண்ணிடுவேன். கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த சம்டைம்ஸ் பின் கோடெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் அடிக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்து 87 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதான் நார்மல் கிரேடு. ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் இங்கே போட்டு வச்சுட்டேன். ஸோ டேங்க் ஃபுல்லானதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆயிரும். இந்த கேஸ் ஸ்டேஷன் பேர் வெலேரோ.
இந்த கேஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும், குச்சியும் தண்ணி இருக்கும், அப்புறம் டிஷ்யூ பேப்பரும் இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா நம்ம காரோட விண்டோ இதெல்லாம் அழுக்காக இருந்ததுன்னா துடைக்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் சோப்பு தண்ணி மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஹைவேலெல்லாம் போகும்போது நிறைய பூச்சி விண்டோ அடிச்சு இங்கே பாருங்க. இது துடைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, லைட்டாக துடைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் போட்டாச்சு. இப்போ கொண்டு போய் காரை வந்து ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதுதான். இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளோதான். இந்த டக்குன்னு சவுண்ட் வர்றது இண்டிகேட்டரு. In 2 miles, use the right lane to take exit 390 for California 87 South. ஸோ இது வந்து US 101 சவுத்து, சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து சான் ஹோசே, லாஸ் ஏஞ்சல்ஸ் சைடு போகக்கூடிய ரோடு இது. ஸோ நம்ம வீட்டில் நான் இருக்கிறது சன்னிவேல். ஸோ சன்னிவேல்லேருந்து இங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன் இப்போ கார் ரிட்டர்ன் பண்ணுன்றதால. Use the right lane to take exit 390. In half a mile, use the right lane. Take the exit on the right, then turn right onto the ramp. International Airport, then turn right onto Skyport Drive. Turn right onto Skyport Drive. Select 2 lanes to merge onto Airport Boulevard, then use the left 2 lanes to turn slightly left. Use the left. In the top seat, your destination will be on the left. Your destination is on the left. ஸோ இங்கே தான் ரெண்டல் கார் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். எடுக்கும்போது எங்கள் ஏரியா சன்னிவேலில் எடுத்தோம். ரிட்டர்ன் பண்ணுறது இது 2ஆம் தேதி நீங்கள் லீவிங்க. ஸோ அங்கே அந்த சென்டர் வந்து க்ளோஸாக இருக்கும். ஏர்போர்ட் வந்து 24/7 எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். ஸோ நான் ரிட்டன் இங்கே தான் லொக்கேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் என்னோடய பஸ்ஸு. ஸோ இதில் ஏறி நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர். பாய்.